friends, welcome to JP Rainbow. இன்னைக்கு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரில் அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சைப்பயிறு இல்லை பாசிப்பயிறு அப்படின்னு ரெண்டுமே சொல்லுவாங்க. அதில் அடை தோசை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன உலக்கு மாதிரி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கால் கப் எல்லாமே ஒரே அளவு. துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்குங்க. துவரம் பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, உளுந்து, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இது ரெண்டுமே ஃபுல்லாக அந்த உலக்கு நிறைய ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி இது எல்லாமே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறணும், 8 மணி நேரம் கிட்ட ஊறணும். ஊறின பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6லேருந்து 7 மிளகா வத்தல், பூண்டு 4-5, இஞ்சி கொஞ்சம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து இந்த ஊற வச்சதையும் சேர்த்து அரிசி இதெல்லாம் ஊற வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து மாவு அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சி ஜாரில் அரைச்சாலும் சரி. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அரைக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம், முருங்கைக்கீரை எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா போடுங்க, இல்லை கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த மாவில் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். அடை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொரிகடலை, பச்சை மிளகா, வெள்ளைப்பொடி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சட்னி தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு அடை தோசை ரெடி.